அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம். தனுசு ராசினியர்களான நீங்கள் புது புது யுக்திகளை கையாண்டு உறவினர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புரட்டாசி மாதம் அமையிருக்கு. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத் இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது. அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் சப்தம் தாங்க நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகவும் அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதம் முழுவதுமே வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன்னமுதனை மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருங்க. அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த புரட்டாசி மாதந்தோறும் நவகிரகங்களின் நாயகனாகிய சூரிய பகவான் புதனின் வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அஷ்டம சுக்கிரன் பெரிய கஷ்டங்களை தந்திருக்காது என்றாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் தான் நுழைந்து சிறந்த பலன்களை செய்யும் என்றாலும் பாக்கியஸ்தானத்தில் இருந்த சூரியன் புரட்டாசி மாத பிறப்பில் 10 நுழைகிறாருங்க. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று புதனோடு இணைகிறார். 9, 10க்கு உரியவர் இணைந்து 10ல் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் அமைப்பு என்பதால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நினைத்து காரியங்களை மேற்கொள்கிறீர்களோ அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. வேலை செய்யும் இடத்திலும் தொழிலிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமோ அல்லது ஆதாயமோ இல்லாமல் இருந்து வந்த நிலையில் இனி வரும் காலங்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் மற்றும் லாபத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்கு. 7ல் குரு சுப பார்வையாக ராசி பார்ப்பதும் 3ல் உள்ள ராகுவும் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் விதத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. அதே போல் குடும்பத்தை பொறுத்தவரை உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமாக இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் காண இருக்கீங்க. பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பண வசதி போதிய அளவிற்கு இருக்குங்க. திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்தால் சேமிப்பிற்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. முயற்சிகள் வெற்றியடையும். திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையும். அதே போல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும். வேலைக்கு முயற்சித்தவர் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு நல்ல வேலை கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் வாய்ப்பும் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னு அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு தற்போது கிடைப்பது உறுதிங்க.
சம்பந்தமான பிரச்சனைகள் சமரசத்தில் முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கிறாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. நிர்வாகத்தினர் சலுகைகளும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் லாபகரமான ஒரு மாதம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்று தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. நியாயமற்ற போட்டிகள் குறையும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாங்க. வெளிமாநில பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைக்க இருக்கு. அரசாங்க ஒப்புதல் தடையின்றி கிடைக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று நிகழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி எளிதில் தேடி வருங்க. வருமானம் உயர இருக்கு. கர்நாடக சங்கீத வித்வான்கள் அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் ஓதுவா மூர்த்திகளுக்கு மக்களிடையே மதிப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் தடையின்றி உங்களுக்கு நீடிக்குதுங்க. மனம் பாடங்கள்ல உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. குரு பகவான் பார்வை பலத்தினால் நல்ல மாணவர்களுடைய சேர்க்கை ஏற்பட இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்காக தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல அதற்கான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு அதிக முயற்சியின்றி கிடைக்க இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினருக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையை கட்டுப்படுத்தும் செவ்வாய் மட்டுமின்றி மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் லாபகரமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், இடுபொருட்கள், நவீன விவசாய உபகரணங்கள் ஆகியவற்றிற்கு குறைவு இருக்காது. நல்ல விளைச்சல் வருமானமும் மனதிற்கு நிறைவை அளிக்குங்க. வயலை பார்த்தாலே உள்ளம் குளிரும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை முழுமையாக அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணம் நடைபெற இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. திருமணம் ஆகியுள்ள பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க உகந்த ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் செலவுகளில் பணத்தை விரயம் செய்துவிட வேண்டாம். உங்களுடைய எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்ளுங்க. சாதாரண நமக்கு பாடம் கற்பிக்கிறது. மழைக்காலத்திற்கென்று அவை சேமித்து வைப்பதை தான் நினைவூட்டுகிறது. அந்த வகையில் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இத்தருணங்கள்ல தனுசராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இரு வேளைகளில் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம், ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்தினம் எது முடிகிறதோ அவற்றை பாராயணம் செய்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.